ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சென்னை துறைப்பாகம் பகுதியைச் சேர்ந்தவர் வரலட்சுமி. இவரின் கணவர் சில மாதங்களுக்கு முன்பு காணாமல் போய்விட்டார். இதனால் 16 வயதான மகன் யுவராஜ் மற்றும் 15 வயதான மகள் ஜனனி ஆகியோருடன் வசித்தார். கணவர் காணாமல் போனது தொடர்பாக வரலட்சுமி புகார் கொடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் இருக்க முடியாமல் தவித்த வரலட்சுமி கேரளாவுக்கு வேலை தேடி செல்வதாக கூறிவிட்டு மகனுடன் ரயிலில் பயணித்துள்ளார். ரயில் பயணத்தில் இவர்களின் உடைமைகளை யாரோ திருடிச் சென்று விட்டனர். இதனால் வேறு வழியின்றி கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் 3 பேரும் இறங்கியுள்ளனர். ஒருவேளை உணவுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் தவித்துள்ளனர். தொடர்ந்து போத்தனூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் தண்டவாளத்தில் நடந்து கோவையை நோக்கி வந்துள்ளனர். அப்போது 3 பேரும் பசியால் வாடிய நிலையில் நஞ்சுண்டாபுரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உணவு கேட்டுள்ளனர். அவர்களும் காலை உணவு வாங்கி கொடுத்துள்ளனர். பின்னர் நீண்ட நேரம் அங்கேயே இருந்த 3 பேரும் மாலை நேரத்தில் அந்த பாதையில் வந்த பாசஞ்சர் ரயிலில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டனர். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.